முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அதன் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறையினுடைய வாதத்திற்கு பதிலளித்து செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் தன்னுடைய வாதங்களை வைத்தார். அப்போது அமலாக்கத்துறை முன்வைத்த ஆதாரங்களும் முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாகவும், செந்தில் பாலாஜி வீட்டிலிருந்து கைப்பற்றியதாக கூறப்படும் ஆதாரங்கள் தற்பொழுது மாநகர போக்குவரத்து கழக அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இது முரண்பாடுகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக 30 வழக்குகள் உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் சுட்டிக்காட்டிய அவர், போராட்டங்கள் நடத்துவதற்காகவும் அப்போதைய முதல்வருக்கு எதிராக கோஷமிட்டது, கொரோனா விதிகளை மீறியது உள்ளிட்ட அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்குகளை தற்போதும் இந்த வழக்குடன் இணைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட 3 வழக்குகள் தவிர மீதமுள்ள 6 வழக்குகள் சிறு சிறு குற்ற வழக்குகளாகவே இருப்பதாகவும், எனவே இந்த வழக்குகளை அமலாக்கத்துறை பெரும் வழக்குகளாக கருதுவதாகவும் வாதிட்டார். மேலும் அதே போன்று அமலாக்கத்துறை ஆதாரங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி இல்லை எனவும், பல்வேறு இடங்களில் புலனாய்வு விசாரணையை முடிக்காமல் ஆதாரங்கள் திருத்தப்பட்டு இருப்பதாகவும், அவர்கள் முறையாக விசாரணைகள் செய்யப்படாமல் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்க முடியாது எனவும், எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், ஜாமீனுக்காக எந்த நிபந்தனைகள் விதித்தாலும் அதனை ஏற்க தயாராக இருப்பதாகவும் வாதிடப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி 2700 பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்வதன் மூலமாக பல கோடி ரூபாய் பணம் பெறப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் பெண் தேவைகள் உள்ளதாகவும், ஆதாரங்கள் ஜோடிக்கப்படவில்லை எனவும் வாதிட்டார். எந்த ஆதாரங்களையும் நாங்கள் சேகரிக்கவில்லை எனவும், ஏற்கனவே விசாரணை அமைப்பு சேகரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்கள் அடிப்படையிலே அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும், விசாரணை இன்னும் முடிவடையவில்லை எனவும், விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இதுவரை செந்தில் பாலாஜி மேல் மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் மற்றும் சண்முகம் உள்ளிட்ட இருவருக்கு எதிராக விசாரணையில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் வாதிட்டார். மேலும் அதிகார பலமிக்க மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் விசாரணை பாதிக்கப்படும் எனவும், எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும், ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.